வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. முத்து ஒருத்தர கூட்டிட்டு வந்து டிராப் பண்றாரு. அவரு இறங்கிக்கிட்டு இந்தாங்க தம்பின்னு பணத்த எடுத்து குடுக்க தேங்க்ஸ்ங்க சார்ன்னு வாங்கிக்கிற முத்து, என் நம்பர் குடுத்துருக்கேன்ல சேவ் பண்ணிக்கங்க சார். எப்ப வேணும்னாலும் கால் பண்ணுங்க. நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேங்க சார்ங்கிறாரு முத்து. அவரும் சரிப்பான்னு சொல்லிட்டு சொல்ல, முத்து தேங்க்ஸ் சார்ன்னு வண்டிகிட்ட திரும்புறாரு. சரியா டெர்ன்னு ஒரு ஸ்கூட்டர் அவரை கிராஸ் பண்ணுது. அடுத்த செகண்ட் அண்ணே அண்ணே முத்தண்ணே அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஸ்கூட்டர்ல இருக்க பையன் காரர்னு தாண்டி வண்டிய நிறுத்த, "டேய் முருகாங்கிறாரு முத்து. ஸ்கூட்டர நிறுத்திட்டு புன்னகை மன்னன் முருகன் அண்ணேன்னு வந்து கை குடுக்குறாரு. "டேய் என்னடா முருகா எப்படி இருக்கன்னு?" கேட்க, "நல்லா இருக்கேன்னேங்கிறாரு அவரு. உங்கள தான் பார்க்கணும்னு நெனச்சிட்டு இருந்தேன்னு. எங்க இருப்பீங்கன்னு தெரியல. அண்ணன்கிட்ட கேட்டேன். சவாரி போயிருக்கீங்கன்னு சொன்னாரு. ஷெட்டு கிட்ட கூட பார்க்கலான்னு வந்தேனேன்னு" முருகன் சொல்ல, "டேய் பார்க்கணும்னு நெனச்சா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருக்க வேண்டியதானேடா? நான் எங்க இருக்கேன்னு சொல்லியிருக்க போறேன். சரி, என்ன விஷயம்? பரீட்சையில பாஸ் ஆன பையன் மாரி ஒரே குதூகலமா இருக்கிற?" அப்படின்னு முத்து கேட்க, "அண்ணே இன்னைக்கு என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நாள்னு" அப்படின்னு முருகன் சொல்ல, "அப்படியா? அப்படி என்ன முக்கியமான நாளு? என்ன உன் பிறந்த நாளா?" அப்படின்னு முத்து கேட்க, "ஆமாண்ணே எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு?" கேக்குறாரு முருகன். "டேய் அதெல்லாம் அப்படிதான்டா. உனக்கு கல்யாணம் ஆயிருந்தா உன்னோட கல்யாண நாளு, குழந்தைங்க பிறந்த நாள்னு ஏதாவது இருந்திருக்கும். கல்யாணம் ஆகாதவனுக்கு தன்னோட பிறந்த நாள் வர்றப்ப மட்டும்தான் வாழ்க்கையில முக்கியமான நாளா தெரியும்." அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கவே வண்டியில ஓடி போய், "அண்ணே ஸ்வீட் எடுத்துக்கங்கண்ணே" அப்படின்னு முருகன் நீட்ட, ஒரு பீஸ் எடுத்து முருகன் வாயில பாதிய ஊட்டி விட்டுட்டு, "இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்" அப்படிங்கிற முத்து மீதிய தன்னோட வாயில போட்டுக்கிட்டு, "நல்லா இரு, வேலையில நல்லா முன்னேறு, உன் அண்ணன் ஆசைப்பட்ட மாரி பெரிய ஆளாகணும்" அப்படின்னு வாழ்த்த, தேங்க்ஸ்னுங்கிற முருகன், "இன்னொன்னு எடுத்துக்கண்ணே" அப்படிங்கிறாரு. "பரவாயில்லடா, நிறைய ஸ்வீட் சாப்பிட்டா என் பொண்டாட்டி என்ன திட்டுவா. அதிகமா ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்கிறாரு முத்து. "ஏன்னு உங்களுக்கு சுகரா?" அப்படின்னு முருகன் கேட்க, "ஏய் என்ன பார்த்தா உனக்கு என்ன சுகர் வந்த மாதிரியா தெரியுது? டேய் எதிர்காலத்துல வந்துடக்கூடாதுன்னு ஒரு சேஃப்டியோட யோசிக்கணும்டா. சுகர் வந்தாதான் சுகரை கம்மி பண்ணணும்னு கிடையாது. எப்பவுமே லிமிட்டா சாப்பிட்டா 90 வயசு வரையிலும் சாப்பிடலாம் பாரு. அதுக்கு தான்" அப்படின்னு முத்து சொல்ல, "சுகர் தத்துவம்னு இதுதானே உங்ககிட்ட ரொம்ப புடிச்சது. அளவா இருந்தா எதுவுமே பிரச்சனை இல்லைன்னு" முருகன் சொல்ல, "ஆமாண்டா, சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? 30 வயசுக்குள்ளேயே தினமும் சரக்கு குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்குவாங்க. அப்புறம் டாக்டர் இனிமே குடிக்கவே கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் உயிருக்கு பயந்து ஒரு சொட்டு கூட குடிக்காம சுத்தணும். அதுக்கு லிமிட்டா கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சா கடைசி வரலும் குடிக்கலாம்லன்னு" குடிகார முத்து வழிஞ்சுகிட்டு சொல்றாரு. அதே மாதிரி தான் இந்த ஸ்வீட் ஒண்ணு கொண்டு வந்து கம்பைன் பண்ணிடுறாரு. "சூப்பர்ண்ணே! நீங்க அப்பப்ப சொல்ற இந்த மாதிரி தத்துவத்தெல்லாம் தான் சேர்த்து வச்சு எதிர்காலத்துல ஒரு புக்கா போடலான்னேங்கிறாரு முருகன். "டேய் முதல்ல நான் சொல்றத உன் மனசுல போட்டு ஃபாலோ பண்ணு. அப்புறமா அத புக்கா போடலாங்கிறாரு முத்து. "சரின்னு சரின்னு, எனக்காக இன்னும் ஒரு ஸ்வீட் எடுத்துக்கங்கன்னு" அப்படின்னு முருகன் சொல்ல, மறுக்க முடியாம, "சரி சொல்றேன். உனக்காக இன்னொரு ஸ்வீட் எடுத்துக்கிறேன்" அப்படிங்கிற முத்து கையில ஸ்வீட் எடுத்துக்கிட்டு, "அப்புறம்டா பொறந்த நாளுக்கு ஸ்வீட் மட்டும் குடுத்தா எப்படி? கல்யாண விருந்து எப்ப போட போற?" அப்படின்னு கேட்க, "இப்பதானே லவ் ட்ராக் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா சக்சஸ் ஆயிடுங்கிறாரு முருகன். பாதி ஸ்வீட்ட கடிக்கிற முத்து, "என்னடா மெட்ரோ ரயிலுக்கு ட்ராக் போடுற மாரி சொல்ற? எப்ப ட்ரெயின் ஓட்ட போற? அத சொல்லுங்கிறாரு முத்து. "இன்னைக்கு தானே சொல்லப் போறேன். என் பிறந்த நாள் இல்ல அதுதான்" அப்படின்னு முருகன் சொல்ல, சரின்னு தலையாட்டுற முத்து, "இன்னைக்கு உன் பிறந்த நாள் சரிடா. அவங்களுக்கு என்ன நாள்னு பாத்தியா? அந்த பொண்ணுக்கு நல்ல நாளான்னு பாத்தியா?" அப்படின்னு முத்து சொல்ல, "அது தெரியலையேன்னுங்கிறாரு முருகன். "அவங்க என்ன ராசி என்ன நட்சத்திரம்லாம் எனக்கு தெரியாதுன்னு" அப்படின்னு முருகன் சொல்ல, "டேய் லவ் பண்ணும்போது ராசி நட்சத்திரம்லாம் தெரியாது. இப்ப வானத்துல இருக்க நிலா நட்சத்திரம் இதெல்லாம் மட்டும்தான் தெரியும். கல்யாணத்துக்கு அப்புறம் டைம் சரியில்லைன்னா அப்பதான் ஜாதகத்தை தூக்கிட்டு அலைவீங்க" அப்படின்னு முத்து சொல்ல, "சூப்பர் அண்ணே, இன்னியோட தத்துவ நம்பர் 2" அப்படின்னு முருகன் சொல்ல, "இது கலாய்க்கிறியாடான்னு நினைச்சுக்கிட்டு, ஓகே ஓகே, இப்ப என்ன பண்ண போறேன்னு?" கேக்குறாரு முத்து. "இன்னைக்கு அவங்கள பார்த்து என் லவ்வ சொல்ல போறேன்னு" அப்படின்னு முருகன் சொல்ல, முத்துவுக்கு கொஞ்சம் பயம் வந்துருது. "டேய் முதல்ல அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு விசாரிச்சுட்டியாடா? நீ வேற ஏடா கூடமான ஆளு. ஏன் பொண்டாட்டியவே ஃபாலோ பண்ணவனாச்சே நீ" அப்படின்னு முத்து சொல்ல, "அண்ணே சாரின்னு, தெரியாம பண்ணிட்டேனேங்கிறாரு முருகன். "ஆ ஆ, நீ ஈஸியா சொல்லிட்ட. நான் தானே மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். இதுல நான் வேற ஐடியா குடுத்தேன்னு அங்க வந்து சொல்லி வச்சுட்ட. இந்த பொண்டாட்டிங்க எத வேணும்னாலும் மறைப்பாங்கடா. ஆனா புருஷன் பண்ண தப்ப மட்டும் வருஷம், மாசம், தேதி, நாளு, டைம் எல்லாம் மாறாம ஞாபகத்துல வச்சிருப்பாங்கடா. இப்பவுமே டைம் கிடைக்கும் போதெல்லாம் அத சொல்லி என்னைய வாரி விட்டுக்கிட்டு தான் இருக்கிறா" அப்படின்னு முத்து சொல்ல, உண்மையாவே ஃபீல் பண்ணி சாரினேங்கிறாரு முருகன். "சரி அத விடு. டேய் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருச்சான்னு கேட்டுட்டியா?" அப்படின்னு முத்து கேட்க, "அண்ணே அதெல்லாம் முன்னாடியே கேட்டுட்டேனே"
கல்யாணம் ஆகலையாம் அப்படின்னு முருகன் சொல்ல, பரவாயில்லையே, எக்ஸ்பீரியன்ஸ் வேலை செய்யுது போல. சரி, எங்க வச்சு லவ்வ சொல்ல போற அப்படின்னு முத்து கேட்க, அவங்க வீட்டுக்கே போய் தானே, முதல்ல போய் சாமி கும்பிட்டு அப்புறம் போய் சொல்லணும் அப்படின்னு முருகன் சொல்ல, ஆ ஆமா, எந்த கோயில் போக போற அப்படின்னு முத்து கேட்க, அண்ணே ஏதோ ஒரு கோயிலுக்கு போகணுங்கன்னுங்கிறாரு முருகன். எல்லா இடத்துலயும் சாமி தானே இருக்குன்னு அவரு சொல்ல, ஏய் அப்படிலாம் இல்லடா, ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு ராசி இருக்குது அப்படின்னு முத்து சொல்ல, ஆச்சரியமாகிற முருகன் அப்படியான்னு கேக்குறாரு. உடனே கிடைச்சாண்டா ஒரு ஆளுன்னு முருகனோட தோல்ல கைய போட்டு, நான் கூட முதல்ல இதெல்லாம் நம்பல. அப்புறம் என் பொண்டாட்டி கூட அடிக்கடி சொல்லுவா, ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு பலன் கிடைக்கும். நானும் யோசிச்சேன். அப்புறம் ஒரு கோவிலுக்கு வண்டிக்கு பூஜை போட போயிருந்தேன். நான் என்னமோ பூஜை போட்டது என் வண்டிக்கு தான். ஆனா 3 மாசத்துல எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா அப்படின்னு முத்து சொல்ல, நிஜமாவான்னு அப்படின்னு ஒரு அடி முன்னாடி வந்து முருகன் கேட்க, ஆமாண்டா, வண்டிக்கு பூஜை போட்ட எனக்கே கல்யாணம் ஆகுதுன்னா அப்ப பாரு, அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான சாமியா இருக்கும் அப்படின்னு முத்து சொல்ல, முருகன் மட்டும் இல்ல, ரைட்டர்ஸ் கிட்ஸ் எல்லாருமே ஆளுக்கு ஒரு வண்டியை வாங்கிட்டு அந்த கோவிலுக்கு பூஜை போட கிளம்பிட்டு வாங்க. ஆமாண்டான்னு முத்து சொல்ல, சரின்னு அப்ப நானும் அந்த கோவிலுக்கு போறேன்னு முருகன் சொல்ல, டேய் அது நமக்கு தெரிஞ்ச கோவில் தான், வேண்டப்பட்ட கோவில் தான், வா நானே உன்னை கூட்டிட்டு போறேன், அங்க வந்து சாமியை கும்பிட்டுட்டு உன் லவ்வ சொல்லு, சக்சஸ் ஆயிடும்னு முத்து சொல்ல, அப்படியே சொல்றேன்னு கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி ஆயிருக்குன்னுங்கிறாரு முருகன். டேய் 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 டேய், போதும்டா, நானும் பாத்துக்கிட்டே இருக்கிறேன். இந்த லவ் பண்ற எல்லாரும் இப்படிதான்டா பேசிட்டு சுத்திட்டு இருக்கிறீங்க. பாத்துடா, காதல் ரொம்ப கொடூரம். நல்ல மனுஷனை கூட மிருகமாக்கிடும், மிருகத்தை கூட நல்ல மனுஷனா மாத்திடும் அப்படின்னு முத்து சொல்ல, அதே எப்படின்னு அப்படின்னு முருகன் கேட்க, அது நீ கட்ட போற பொண்ணு பொறுத்து இருக்கு. இப்ப என்ன பாரு, ஃபுல் டைம் குடிச்சிட்டு இருந்தேன். டெய்லி நைட்டு கட்டிங் போடாம எனக்கு தூக்கம் வராது. ஆனா இப்ப பாரு அப்படின்னு முத்து சொல்ல, இப்ப குடிக்கிறத விட்டுட்டீங்களான்னுங்கிறாரு முருகன். அது இல்ல, அப்பப்ப எப்பயாவது அப்படின்னு முத்து நெளிஞ்சிட்டு சொல்ல, சரிண்ணே சரிண்ணேங்கிறாரு முருகன். சரி வா, டைம் ஆச்சு, நாம கோவிலுக்கு போலாம் அப்படின்னு முத்து சொல்ல, சரிங்க நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி ஸ்கூட்டர்ல வர்றேன் அப்படின்னு முருகன் சொல்ல, முத்து வண்டி எடுக்க போறாரு. இவரு ஸ்கூட்டரை யூட்டன் போடுறாரு. மீனா கோவில்ல இருக்க அவங்க அம்மா கிட்ட எல்லாத்தையும் ஒப்பிச்சுட்டாங்க போல இருக்கு. என்ன மீனா, நம்ம பூ கட்டுற மாதிரி அந்த பொண்ணு இத்தனை பொய்ய கட்டி வச்சிருக்கா? எனக்கே கேட்க ரொம்ப அதிர்ச்சியா இருக்கேடி. இப்படியெல்லாம் கூடவா ஒரு பொண்ணு பொய் சொல்லுவா அப்படின்னு மீனாவோட அம்மா கேட்க, எனக்கே இதுவரையிலும் நம்ப முடியலம்மா. கிட்டத்தட்ட 2 வருஷமா ரோகிணி எல்லாரையும் ஏமாத்தி இருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல, உங்க மாமியார் நம்மள பூ கட்டுறவங்கன்னு நேரடியாவே கேலி பண்ணுவாங்க. இப்ப ரோகிணி எப்படி எல்லாமோ கதை கட்டி விட்டுருக்கா, உன் மாமியார் ஆடி தீர்த்திருப்பாங்களேங்கிறாங்க அவங்க அம்மா. ஆமாம்மா, திட்டி தீர்த்து ஒரு வழி பண்ணிட்டாங்க. எங்களாலேயே நம்ப முடியல, அவ்வளவு பொய் சொல்லி இருக்காங்க. எப்படிதான் இவங்களால இவ்ளோ பொய் சொல்ல முடியுதோ தெரியலம்மா அப்படின்னு மீனா ஆச்சரியப்பட, அதெல்லாம் ஈஸியா அந்த பொண்ணுக்கு பொய் சொல்லி சொல்லி பழக்கம் ஆயிருக்கும். பணக்கார வீட்டு பொண்ணுன்னு வேற சொன்னியே, அப்புறம் வேற எப்படி இருப்பா அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, அதுவே பொய்தாம்மா. அதான் இப்ப அங்க பெரிய பிரச்சனையேங்கிறாங்க மீனா. ஓ, அது கூட பொய்யா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, சரியா போச்சு, அப்ப இவ்வளவு நேரம் நான் எல்லாம் சொல்லி அப்ப நீ என்னத்தம்மா கேட்ட அப்படின்னு மீனா கேட்க, இல்லடி, எனக்கு டக்குன்னு அது ஞாபகத்துக்கு வரல. இந்த மாமாவை பத்தி மட்டும்தான் பொய் சொல்லி இருப்பான்னு நினைச்சேன்டி நானு அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, எங்க வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து அந்த ரோகிணி சொன்னது எல்லாமே பொய்தாம்மா. இது எவ்ளோ பொய் சொல்லி வச்சிருக்காங்களோ தெரியல அப்படின்னு மீனா சொல்ல, ஏய் உன் மாமியார் நீ ஏதாவது சின்ன தப்பு பண்ணினாலே அவமானப்படுத்தி பேசுவாங்க. அவளை என்ன பண்ணாங்கன்னு ரொம்ப ஆர்வமா கேக்குறாங்க. அதான் சொன்னேனேம்மா, வீட்டை விட்டு அனுப்பி ரோகிணியும் அவங்க புருஷனையும் பேச விடாமையே பண்ணிட்டாங்க. நல்ல வேளை பாட்டி வந்தாங்க, அதனால பிரச்சனை தீர்ந்தது. அது கூட அவர்தான் மாமா கிட்ட சொல்லி பாட்டிய வர வச்சிருக்காரு. ஆனா ஒண்ணுமா, என்னதான் பிரச்சனை சரியா இருந்தாலும் அத்தை இனிமே ரோகிணிய விட மாட்டாங்க. அது மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. ரோகிணிய மன்னிக்க அவங்க தயாரா இல்ல. ஏன்னா ரோகிணி அவங்க ஏமாத்துனது அவங்களால ஏத்துக்கவே முடியல அப்படின்னு மீனா சொல்ல, ஆமா, ஒண்ணும் பண்ணாத உன்னையவே அவங்க மதிக்கவே மாட்டாங்க. நீ எது பண்ணுனாலும் அதுல ஒரு குத்தம் குறை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்ல, அதெல்லாம் விடுமா, இப்ப ஸ்ருதி மேல மட்டும்தான் அத்தைக்கு கொஞ்சம் பயம். அவங்களும் நம்மள மாதிரி ஏழை பொண்ணா இருந்தாங்கன்னு வச்சுக்கோயேன், இந்நேரம் அவங்ககிட்டயும் சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருப்பாங்க அப்படின்னு மீனா சொல்ல, ஏண்டி இந்த ஸ்ருதியாவது உண்மையிலேயே பணக்கார பொண்ணா இல்லையா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, அம்மா அது உண்மைதாம்மா, அவங்க இங்கேதானே இருக்காங்க. அதுவும் இல்லாம ஸ்ருதி ரொம்ப நல்ல பொண்ணுமா, மத்தவங்க மாதிரி காசு இருக்குன்னு பந்தாலாம் பண்ண மாட்டாங்க. என் மேல அவங்களுக்கு ரொம்ப பாசம் அக்கறை எல்லாம் இருக்குமா. எனக்கு ஏதாவது டெக்கரேஷனுக்கு பணம் தேவைப்பட்டா கூட நான் கேட்காமலே எனக்கு வந்து உதவி பண்ணுவாங்க தெரியுமா அப்படின்னு மீனா சொல்ல, ஆமாண்டி, ஸ்ருதி கூட நல்ல பொண்ணுதான், நாங்க வந்தாலும் ரொம்ப மரியாதையா பேசுவா.
இந்த ரோஹிணி தான் உன் மாமியார் கூட சேர்ந்துகிட்டு உன்னையும் மட்டம் தட்டி பேசிக்கிட்டே இருப்பா. நீ சொல்றதும் சரிதான். அந்த ஸ்ருதி பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுதான். உன் மாமியாருக்கு இப்பவாவது மனுஷங்க மனசு பணத்துல இல்ல குணத்துல தான்னு புரிஞ்சா சரி அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, அதெல்லாம் அவங்களுக்கு என்னைக்கு புரிய போகுதோ தெரியல. சரி விடுமா, சீதா எங்கன்னு கேக்குறாங்க மீனா. அவ கோவிலுக்குள்ள தாண்டி இருக்கா. அவ கூட ஆஸ்பத்திரியில வேலை செய்யற யாரோ கோவிலுக்கு வரதா சொன்னாங்களாம். அதனால அவங்கள போய் பாத்துட்டு வரேன்னு சொல்லி உள்ள போயிருக்கா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு வேலைய ஆரம்பிக்க, சரி சரிம்மா நான் போய் பாத்துக்கிறேன், நீ சாப்பிட்டியா இல்லையான்னு கேக்குறாங்க. இதோ இப்பதான் தோசை சாப்பிட்டு தாண்டி வந்தேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, சரிம்மா நான் போய் பாத்துட்டு வரேன்னு கிளம்புறாங்க மீனா. சீதா இன்னொரு பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்காங்க. நீங்க வர்றதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா நான் இங்க சொல்லி ஸ்பெஷல் பூஜைக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணிருவேன். நீ அம்மாவோட வரும்போது என்கிட்ட சொல்லுன்னு சீதா சொல்ல, சரி சீதா டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன்னு அந்த பொண்ணு கிளம்புறாங்க. சரின்னு பை சொல்லிட்டு சீதா திரும்ப அருண் வந்து நிக்கிறாரு ஹாய்னுகிட்டு. சீதாவுக்கு ஒரே பயமும் படபடப்புமா இருக்கு. இங்க என்ன பண்றீங்க, உடனே போங்க அப்படிங்கிற சீதா அங்க இருந்து போக, ஏய் சீதா கோவில் வாசல்ல தான் உங்க கடை இருக்கு, இது பொது சொத்து, யார் வேணா வரலன்னு சொல்லிட்டு பின்னாடி வர்றாரு. என்ன விளையாடிட்டு இருக்கீங்க, அம்மா வாசல்ல தான் இருக்காங்க அப்படின்னு சீதா சொல்லிக்கிட்டே நடக்க, அவங்க வாசல்ல தான் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாதா, நான் போலீஸ்காரன் அவங்க கண்ணுல படாம தான் வந்தேன் அப்படின்னு ஏதோ திருட ரேஞ்சுக்கு சொல்றாரு. அப்படியே அம்மா இங்க வர்றதுக்கு முன்னாடி நீங்க கிளம்பிடுங்க அப்படின்னு சீதா சொல்ல, உங்க அம்மா பாக்குறது இருக்கட்டும், நான் இன்னும் சாமிய பாக்கவே இல்லையே அப்படின்னு அருண் சொல்ல, சும்மா விளையாடிக்கிட்டு இருக்காதீங்க, சாமிய பார்த்து கும்பிட்டுட்டு உடனே கிளம்பிடுங்க, அம்மா பார்த்தா அவங்களுக்கு உடனே டவுட் வர ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சீதா சொல்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நம்ம விஷயத்த பத்தி எங்க அம்மா கிட்ட சொல்லிடவான்னு அருண் கேக்குறாரு. உங்க அம்மா கிட்டயா, எதுக்குன்னு சீதா கேக்க, உடனே நடக்க வேண்டிய வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருவாங்கல்ல, நான் எப்ப மேரேஜுக்கு ஓகே சொல்லுவேன்னு வெயிட் பண்றாங்க அப்படின்னு அருண் சொல்ல, ஏங்க நான் தான் சொல்லிருக்கேன்ல கொஞ்ச நாள் பழகலாம், அப்புறம் எந்த முடிவா இருந்தாலும் எடுக்கலாம்னு, ஏன் இப்படி அவசரப்படுறீங்க, டிராபிக் போலீஸ் புத்திங்கிறது சரியாதான் இருக்குங்கிறாங்க சீதா. என்ன புத்தி அப்படின்னு அருண் கொஞ்சம் சுறுசுறுன்னு கேட்க, ஆ சிக்னல்ல நின்னு சீக்கிரம் போன்னு கை காட்டுற மாதிரி எல்லாமே உடனே நடந்துடணும்னு நினைக்கிறீங்க, அது அதுக்குன்னு கொஞ்சம் டைம் இருக்கு, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சீதா சொல்ல, அருண் அவங்க பேசுறத ரசிச்சு பாத்துட்டு இருக்காரு. அப்ப கோவிலுக்குள்ள வேக வேகமா வர்றாங்க மீனா. அப்போ குருக்கள் மீனான்னு கூப்பிட திரும்பி வர்றாங்க. எப்படிமா இருக்கேன்னு கேட்க, நல்லா இருக்கேன் சுவாமி அப்படின்னு சொல்ல, முன்ன மாதிரி நீ அடிக்கடி கோவிலுக்கு வர்றது இல்லையே அப்படின்னு குருக்கள் கேட்க, அது கடைக்கு அம்மாவை பார்க்க வரேன், அப்படியே கிளம்பிடுறேன், வேலை அதிகமாயிடுச்சா அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க, கேள்விப்பட்டேன் மண்டப டெக்கரேஷன்ல நல்லா பண்றியாமே அப்படின்னு குருக்கள் கேட்க, ஏதோ ஓரளவுக்கு ஆர்டர் வந்துட்டு இருக்குன்னு மீனா சொல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, நீ இந்த கோவில்லயே வளர்ந்த பொண்ணு, உன் வாழ்க்கைய கண்டிப்பா இந்த அம்பாள் நல்லபடியா பாத்துப்பா அப்படின்னு குருக்கள் பேசிட்டு இருக்காரு. இன்னும் எத்தனை நாள் தான் பழகணும்னு சொல்லிக்கிட்டே இருப்ப, ஏதோ கோர்ஸ் முடிச்சு டிகிரி வாங்குற மாதிரி இருக்கு அப்படின்னு அருண் சொல்ல, கிட்டத்தட்ட அப்படிதான், நான் நினைக்கிற மாதிரி நீங்க எல்லாத்துலயும் சரியா இருந்து பாஸ் ஆகணும், அப்புறம் டிகிரி கொடுக்கறேன் அப்படின்னு சீதா சொல்ல, ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கிற, பேசாம 2 பேர் வீட்லயும் சொல்லிடலாம் அப்படின்னு அருண் சொல்ல, ஒண்ணும் தேவையில்ல, அதுவும் இப்பெல்லாம் எங்க வீட்ல சொல்லவே முடியாது, என் அக்கா அம்மாக்கெல்லாம் தெரிஞ்சா அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்கும்போதே, ஏன் பிரச்சனை பண்ணுவாங்களான்னு கேக்குறாரு அருண். உடனே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வந்து நிப்பாங்க அப்படின்னு சீதா சொல்ல, அருணுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. ஓ அப்படியா, இப்போ உங்க அக்கா மாமா வீடு எங்க இருக்குன்னு சொல்லு, நான் அவங்க கிட்டயே நேர்ல பேசி ஓகே பண்ணிடுறேங்கிறாரு அருண். ஏங்க என்னங்க நீங்க இப்படி அவசரப்படுறீங்க, நீங்க வேலையில சேர்ந்த உடனே உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்துருவாங்களா, உங்க ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு தானே குடுப்பாங்க அப்படின்னு சீதா கேட்க, என்ன எனக்கு லவ்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்றியா அப்படின்னு அருண் கேட்க, ஓஹோ அது வேற இருக்கா அப்படின்னு சீதா கேட்க, அதெல்லாம் இல்ல இதான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு அருண் பேசிட்டு இருக்காரு. உங்க அப்பா தான் எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருப்பாரு, என் பசங்க வாழ்க்கையில முன்னேறி நல்லபடியா வரணும்னு, அவர் இருந்து பார்த்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு அப்படின்னு குருக்கள் சொல்ல, ஆமா சாமி, அப்பா இல்லையேன்னு மனசுக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கும் அப்படின்னு மீனா சொல்ல, அவர் இல்லைனாலும் அவரோட ஆசீர்வாதமும் அம்பாலோட அனுகிரகமும் எப்பவும் உன் கூடவே இருக்குமா அப்படின்னு குருக்கள் பிளஸ் பண்ண, சரிங்க சாமி, சீதா உள்ளர வந்தான்னு அம்மா சொன்னாங்க, இங்க பாத்தீங்களான்னு மீனா கேக்குறாங்க. இங்கதாம்மா அவ ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டு இருந்தா அப்படின்னு குருக்கள் சொல்ல, சரிங்க சாமி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மீனா திரும்ப சரிம்மான்னு சொல்லிட்டு குருக்கள் அந்த பக்கம் போறாரு. மீனா உள்ள போலாம் அப்படின்னு திரும்ப, மீனா எப்படிம்மா இருக்க அப்படின்னு ரெகுலரா கோவிலுக்கு வர்ற ஒரு அக்கா கேக்குறாங்க. அக்கா நான் நல்லா இருக்கேன்க்கா அப்படின்னு மீனா திரும்பி அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. விசேஷத்துக்கு பூ வேணுமா அப்படின்னு அந்த அக்கா சொல்ல, சொல்லுங்கக்கா எவ்வளவு வேணாலும் எடுத்துட்டு வரேன், எவ்வளவு வேணும்னு மீனா அந்த அக்கா கிட்ட பேச ஆரம்பிச்சிடுறாங்க. சொன்னா கேட்க மாட்டேங்கிற, என் அம்மா கிட்ட சொன்ன இன்னைக்கே தட்டை எடுத்துட்டு உன் வீட்டுக்கு வந்துருவாங்கன்னு அருண் சொல்றாரு, அதனாலதான் வேண்டான்னு சொல்றேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க
அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க மீனா கிட்ட பேசிட்டு இருக்க அந்த அக்காவும் கிளம்பிடுறாங்க. மீனா சீதாவை தேடி கோவிலுக்குள்ள வர்றாங்க. ஐயோ, இதுக்கு மேல இங்க இருக்காதீங்க, உடனே கிளம்புங்க, எங்க அம்மா பாத்திர போறாங்கன்னு சீதா சொல்ல, சரி விரட்டாத, நானே கிளம்புறேன், நாளைக்கு மீட் பண்ணலாம், பை அப்படின்னு அருண் அந்த பக்கம் கிளம்ப இந்த பக்கம் திரும்புற சீதா அவங்க அக்காவை பாத்துடுறாங்க. ஐயோ அப்படின்னு நினைக்கிறவங்க கடகடன்னு அங்கிருந்து ஓடி வர்றாங்க அக்கான்னு கூப்பிட்டுக்கிட்டே. ஏய் என்னடி அங்க நிக்கிறேன்னு மீனா கேட்க, இல்லக்கா அது வந்துன்னு சீதா சொல்லிட்டு இருக்க, யார்கிட்ட பேசிட்டு இருந்த அப்படின்னு மீனா கேட்க, அது வந்துக்கான்னு சீதா சொல்றதுக்குள்ளேயே, நீ ஏதோ ஃப்ரெண்ட பார்க்க வந்ததா அம்மா சொன்னாங்க அப்படின்னு மீனா கேட்க, ஆமாக்கா என் கூட ஒர்க் பண்ற பொண்ணு இப்பதான் போனா, நீ எப்ப வந்தங்கிறாங்க சீதா. கொஞ்ச நேரம் ஆச்சு, சரி நீ வா அப்படின்னு மீனா உள்ளார சாமி கும்பிட போக சுத்தி முத்தி பார்த்துட்டு சீதாவும் ஃபாலோ பண்றாங்க. கடைக்கு வெளியே மீனாவோட அம்மா பூவை ஒரு கவர்ல போட்டு கொடுக்க எவ்வளவுமா ஆச்சுன்னு அவங்க கேட்க, 150 ரூபாய் ஆச்சுங்கிறாங்க. தாங்கம்மா அவங்க பணத்தை நீட்ட சில்லறை இல்லையான்னு கேக்குறாங்க மீனாவோட அம்மா. இல்லங்க அப்படின்னு அவங்க சொல்ல, எங்கிட்ட இல்லையே, சரி கொடுங்க நான் பக்கத்துல போய் மாத்திட்டு வர்றேன் அப்படின்னு மீனாவோட அம்மா பணத்தை வாங்கிட்டு பக்கத்துல போறாங்க. அப்போ சரியா முத்து கொண்டு வந்து காரை நிறுத்த முருகன் ஆப்போசிட்ல டூ வீலர் நிறுத்துறாரு. காரை நிறுத்திட்டு வர்ற முத்து முருகன் கிட்ட, என்னடா ஒரே பதட்டமா இருக்க, கொஞ்ச நேரம் முன்னாடி ரொம்ப சந்தோஷமா இருந்த அப்படின்னு கேட்க, அது ஒண்ணும் இல்லன்னு அப்படின்னு முருகன் நிக்க, என்னடா லவ் சொல்ல போறேன்னு டென்ஷன் ஆகுறாரு முத்து. அது கொஞ்சம் பயமா இருக்குன்னுங்கிறாரு முருகன். டேய் ஏன்டா பயப்படுற, நீ என்ன கொள்ளையா அடிக்க போற, லவ் பண்ற பொண்ணுகிட்ட லவ் சொல்ல போற, அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு முத்து கேட்க, அப்படிதானே நினைக்கிறேன் அப்படின்னு முருகன் சொல்ல, அந்த பொண்ணும் ஓகே தான் சொல்ல போகுது, அப்புறம் என்ன வேற என்னடா யோசிக்கிறேன்னு முத்து கேட்க, இல்லன்னு ஒருவேளை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கிறாரு முருகன். முருகா, தோத்து போறவனை விட தோத்து போயிருவோமோன்னு பயப்படுறான் பாரு, அவனோட பயம்தான் அதிகம், முயற்சி பண்ணுடா அப்படின்னு முத்து சொல்ல, சூப்பர் என்ன தத்துவ நம்பரு, எத்தனை என்ன சொன்னு அப்படின்னு கேட்க, டேய் இப்ப அத கணக்கு வச்சுக்கிறது தான் முக்கியமா, வா அப்படின்னு முத்து கூட்டிட்டு போக சரியா அருண் அந்த பக்கத்துல இருந்து வர்றாரு. அருண பாக்குற முருகன் வணக்கம் சாருங்கிறாரு. ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வர, எப்படி இருக்கீங்க சார்னு முருகன் அவர்கிட்ட போறாரு. நல்லா இருக்கேன், நீங்க இங்கன்னு முருகனுக்கு கை கொடுக்கறாரு அருண். சாமி கும்பிட வந்தேங்க சார், இந்த கோவில்ல வேண்டிக்கிட்டா எல்லாம் நடக்குமா, எனக்கு தெரிஞ்ச அண்ணன் அதோ அவர் தான் சொன்னார்னு முத்துவ கைய காமிக்க அருணும் முத்துவ பாக்குறாரு. சார் உங்க லவ் ஒர்க் அவுட் ஆயிருச்சாங்க சார் அப்படின்னு முருகன் கேட்க, எல்லாம் ஓகே ஆயிடுச்சுங்கிறாரு அருண். உங்க லவ் என்னாச்சுன்னு கேட்க, அது இன்னும் பாதியில தாங்க சார் நிக்குது, இனிமேதான் லவ் சொல்லணும் அப்படின்னு முருகன் சொல்ல, ரொம்ப லேட் பண்ணிட்டு இருக்காதீங்க, சீக்கிரம் சொல்லிருங்க நான் வரேன் அப்படிங்கிற அருண். அப்படியே கிராஸ் பண்ற போக்குல முத்து ஒரு முறை முறைச்சிட்டு போய்கிட்டே இருக்காரு. அண்ணே அவர் எனக்கு தெரிஞ்சவர்னு, டிராபிக் போலீஸா இருக்காரு அப்படின்னு முருகன் சொல்ல, அப்படின்னு ஏதோ தெரியாத மாதிரி தலையாட்டுறாரு முத்து. எங்க ஏரியாவுல இருக்க கோவில்ல அடிக்கடி பாத்துக்குவோன்னு அவரும் ஒரு பொண்ணு லவ் பண்றாரு, அவருக்கு ஓகே ஆயிருச்சான்னு முருகன் சொல்ல, ஏண்டா இந்த ஆள போயாடா ஒரு பொண்ணு லவ் பண்ணுது அப்படின்னு முத்து அதிர்ச்சியா கேட்க, வண்டியில சாவிய போட்டு ஹெல்மெட்ட மாட்டிட்டு இருக்கிற அருண் முத்துவ ஒரு முறை முறைக்கிறாரு. ஆனா ஒண்ணு, அப்படியே ஒரு பொண்ணு இந்த ஆள லவ் பண்ணாலோ இந்த ஆள் கேரக்டரை பார்த்துட்டு அது பாதியிலேயே ஓடிடும், இந்த ஆள போய் ஒரு பொண்ணு லவ் பண்ணுதுன்னா அதுதான் பாவம் அப்படின்னு முத்து சொல்ல, என்னன்னு இப்படி சொல்றீங்க, அவரு தெரியுமான்னு கேக்குறாரு முருகன். அது வேற ஒரு கதை, இந்த ஆளு எல்லாரையும் அதிகாரம் பண்ணிட்டு இருப்பாப்ல, தான் தாங்கிற திமிரு அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க, வண்டியை ஸ்டார்ட் பண்ற அருண் அதை ஸ்டார்ட் பண்றதுக்கு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படிலாம் இல்லன்னு வெளிய முரடா உள்ளர சாஃப்டா தானே இருப்பாங்கங்கிறாரு முருகன். டேய் அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா, அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும், சரிவான்னு முத்து முருகனை கூட்டிட்டு உள்ளர வர அருண் வண்டி எடுத்துட்டு கிளம்புறாரு. இவங்க கோவில் படியேறலன்னு திரும்ப கரெக்டா முத்து முருகன் முன்னாடி மீனாவும் சீதாவும் வந்து நிக்கிறாங்க. பெரும் ஒருத்தர் பார்த்து அதிர்ச்சியா, எப்ப வந்தீங்கன்னு கேக்குறாங்க மீனா. முருகனை பார்த்து அதிர்ச்சியாயி நிக்க, வணக்கம் சிஸ்டர் நல்லா இருக்கீங்களாங்கிறாரு அவரு. நீங்க என்ன இவரோட சுத்திட்டு இருக்கீங்களா அப்படின்னு மீனா கேட்க, இல்ல மீனா அப்படின்னு முத்து பயப்படுறாரு. சீதா நான் சொன்னேன்ல கொஞ்ச நாள் என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தாருன்னு அப்படின்னு மீனா சொல்ல, யாருக்கா வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டாருன்னு சொன்னியே அப்படின்னு சீதா கேட்க, அது சார் தான் அப்படின்னு முருகனை பார்த்து கைய காமிக்க, அவரு ரொம்பவே அன்னீசியா ஃபீல் பண்றாரு. ரொம்பவே சங்கடமா முத்துவ பாத்துட்டு இருக்காரு. ஓ இவர்தான் அந்த ரோமியோவா அப்படின்னு சீதா கேட்க, ஐயோ அது தெரியாம நடந்துருச்சுங்க சிஸ்டர், மேரேஜ் ஆனவங்கன்னு எனக்கு தெரியாது, சாரி சிஸ்டர் அப்படின்னு முருகன் சொல்ல, அது ஹைலைட் இல்ல, இவருக்கு ஐடியா கொடுத்து பொண்ணு கேட்க அனுப்புனது ஐடியா ஸ்பெஷலிஸ்ட் நீங்க தானே மாமா அப்படின்னு முத்துவ பார்த்து கேட்க, சும்மா இரு சீதா, நீ வேற கோத்து விட்டுட்டு இருக்காத, நல்ல பையன்தான் ஏதோ தெரியாம அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க, ஆமாங்க சிஸ்டர் சாரி சிஸ்டர் அப்படின்னு முருகன் சொல்ல, முறைச்சுக்கிட்டே நிக்கிறாங்க மீனா. சிஸ்டர்னு சொல்றான், மன்னிச்சு விட்டுறேன், இப்ப அவ வேற பொண்ண லவ் பண்றா மீனா அப்படின்னு முத்து சொல்ல, அதுவும் கல்யாணம் ஆன பொண்ணா இல்ல அப்படின்னு மீனா கேக்குறாங்க. ஐயோ அதெல்லாம் இல்ல சிஸ்டர், மேரேஜ் எல்லாம் ஆகல, இந்த டைம் ரொம்ப தெளிவா கேட்டுட்டேன், இனிதான் லவ்வ சொல்ல போறேன்,
இந்த கோவில்ல சாமி கும்பிட்டா நல்லது நடக்கும்னு அண்ணே சொன்னாரு அப்படின்னு கள்ளங்கப்படம் இல்லாத முருகன் முத்துவ கவுத்து விடுறாரு. ஐயையோன்னு பாக்குற முத்து போட்டு கொடுத்துட்டான் அப்படின்னு மனசுக்குள்ள பதறாரு. மீனா முறைக்க சீதா சிரிச்சிட்டு நிக்கிறாங்க. அப்ப நீங்க என்ன ஐடியா குடுக்கறத நிறுத்தல அப்படின்னு மீனா கேக்க, மாமா அப்ப இன்னும் ஐடியா குடுத்துட்டு தான் இருக்கீங்களா அப்படின்னு சீதா சிரிச்சுட்டே கேக்க, நீ ஒருத்தி போதும் அப்பலே டென்ஷன் ஆயிட்டு இருக்கறா, இதுல நீ வேற போ அப்படின்னு முத்து சொல்ல, சரி நான் வரேன்னு சிரிச்சுட்டே சீதா அங்க இருந்து போயிடுறாங்க. மீனா, நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த 4 பேருக்கு சொன்னோம்னா அவங்களுக்கு பலனா இருக்கும்ல அப்படின்னு முத்து சொல்ல, ஏற்கனவே இவர் ஐடியா கொடுத்து தான் எங்க வீட்ல வந்து வாங்கி கட்டிக்கிட்டீங்க. திரும்பவும் இவரை நம்பி தர்ம அடியெல்லாம் வாங்கிராதீங்க அப்படின்னு மீனா சொல்ல, மீனா அவன் என்ன பெரிய லெவல்ல நினைச்சிட்டு இருக்கான், எத்த குறைச்சிடாதன்னு மீனா பக்கத்துல போய் சொல்றாரு முத்து. பொடியம்மனை வேணா எல்லாம் நடக்கும் தான் போய் வேண்டிக்கோங்கன்னு மீனா சொல்ல, அதான் சொல்றல்லடா வாடா போலாம் அப்படின்னு முத்து கூப்பிட ஓடுறதுக்கு ரெடியா இருக்காரு முருகன். லவ்வ சொல்லும்போது வெறுங்கையோட சொல்லாதீங்க, மல்லிகைப்பூ வாங்கிட்டு போங்கங்கறாங்க மீனா. பாத்தியா, என் பொண்டாட்டி ஒரு முழம் பூ விக்க ஏற்பாடு பண்ணிட்டா பாரு அப்படின்னு காலவாடுற முத்து. மீனா, மல்லிகைப்பூ எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வாங்கி கொடுக்கணும், நீ ஏன்டா நிக்கிற போடா வா போலான்னு சொல்லி முருகனை முன்னாடி தள்ளி விட்டு இவரு பின்னாடி போக டக்குன்னு அவரை புடிச்சு நிறுத்திடுறாங்க மீனா. இன்னும் இந்த ஐடியா குடுக்கறதெல்லாம் நிப்பாட்ட மாட்டீங்க அப்படின்னு மீனா கேட்க, ஏதோ என்னையும் நம்பி ஒருத்த ஐடியா கேக்குறான், நல்லா இருந்தா சந்தோஷம் தானே அப்படின்னு முத்து சிரிச்சுட்டே சொல்ல, எப்படியோ அவரை வம்புல மாட்டி விட்டுறாதீங்க. சரி மதியம் சாப்பிட வீட்டுக்கு வந்துருவீங்கல்ல? தெரியல, நான் உனக்கு ஃபோன் பண்றேன். சரி நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன்னு முத்து போக மறுபடியும் தடுத்து நிறுத்துறாங்க மீனா. ஏங்க, நீங்க என்ன உள்ள போய் பூஜையா பண்ண போறீங்க அப்படின்னு மீனா கேட்க, மீனா அவனுக்கு எதுவும் தெரியாது, அவன் ஒரு அப்பாவி, அவன் பாக்குற பொண்ணு நல்ல பொண்ணா இருக்கணும்ல, சும்மா கத்திக்கிட்டு அப்படியே புருஷனை மிரட்டிக்கிட்டு இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டுல இருக்க கூடாதுல்ல அப்படின்னு அவரு சொல்ல, சரியா 10 பொருத்தமும் கரெக்டா பொருந்துற மீனா முறைச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் முத்துவுக்கு தெரியுது, ஐயோ உள்ள பொன்னியமா வெளிய காளியம்மா தெரியாம சொல்லிட்டேமா அப்படின்னு முத்து பயந்தடிச்சு உள்ளர ஓட சிரிச்சுட்டே வெளியே போறாங்க மீனா. மனோஜ் ஷோரூம்ல உட்கார்ந்திருக்க, சார் வணக்கம் சார்னு ஒருத்தர் வர, வாங்க வணக்கங்கிறவரு என்ன பொருள் பாக்குறீங்கன்னு கேக்குறாரு. இல்ல நான் அதுக்கு வரல, ரோகிணி மேடம் இல்லையா அப்படின்னு அவர் கேட்க, நீங்க யாருன்னு மனோஜ் கேக்குறாரு. சார் நான் இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து வரேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லங்க இப்போதைக்கு பாலிசி எடுக்கிற ஐடியாலாம் இல்ல அப்படின்னு மனோஜ் சொல்ல, இல்லங்க சார் நீங்க ரோகிணி மேடத்துக்கு அப்படின்னு அவர் கேட்க, மனோஜ் ஹஸ்பண்ட்னு சொல்றாரு. மனோஜ் தானே, ரோகிணி மேடம் உங்க பேர்ல ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு அவர் சொல்ல, கொஞ்சம் நெகிழ்ந்து போற மனோஜ் ஏன் பேர்லயான்னு கேட்க, ஆமாங்க சார் இப்பதான் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சது, இன்சூரன்ஸ் கார்டு அப்புறம் மத்த டீடைல்ஸ் எல்லாம் இதுல இருக்கு, இந்தாங்கன்னு கொடுக்க, ஓசில எதை கொடுத்தாலும் உடனே வாங்கிக்கிற மனோஜ் எழுந்து வாங்கிக்கிறாரு. நீங்க ரொம்ப லக்கிங் சார் அவரு சொல்ல, ஏன்னு மனோஜ் கேக்குறாரு. இல்லங்க சார் அவங்க இன்சூரன்ஸ் எடுக்க வர்றப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்கும் சேர்த்து எடுக்கிற மாதிரி ஒரு பாலிசி சொன்னேன், ஆனா அவங்க என் ஹஸ்பண்ட் பேருக்கு மட்டும் போட்டா போதும், பெஸ்டான பாலிசியா சொல்லுங்கன்னு என்கிட்ட கேட்டு போட சொன்னாங்க சார். இயர்லி டேர்ம் தாங்க சார், ஆல்ரெடி அவங்க பே பண்ணிட்டாங்க, எந்த டீடைல்ஸ் வேணும்னாலும் எனக்கு கால் பண்ணுங்க சார், மேடம் வந்தா சொல்லுங்க சார், நான் வரேங்க சார்னு அவரு கிளம்ப மனோஜ் கொஞ்சம் கில்ட்டியா ஃபீல் பண்றாரு. மனோஜ் அப்படியே நிக்க அவர் முன்னாடி ரோகிணி வந்து நிக்கிறாங்க. ரோகிணி என் பேர்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருக்க சொல்லவே இல்ல, தேங்க்ஸ் ரோகிணின்னு சொல்லிட்டு ரோகிணி தோல்ல கைய வைக்க போக அந்த இடம் வெறும் இடமா இருக்கு. மனோஜ் சுத்தி முத்தி பார்த்துட்டு ரொம்பவே ரியலைஸ் பண்றாரு. ரொம்பவே வருத்தமா அங்க இருக்க டேபிள்ல ஒரு சேரை இழுத்து போட்டு உட்கார்றாரு. அப்போ ஒரு பெரியவர் வந்து மனோஜ் முன்னாடி நிக்க வாங்கங்கிறாரு. ரோகிணி இருக்காங்களான்னு அவரு கேக்குறாரு. நீங்க அப்படின்னு மனோஜ் எழுந்து நின்னு கேட்க, நான் கோவில் பூசாரி, நீங்க அவங்க வீட்டுக்காரரான்னு கேக்குறாரு அவரு. ஆமா அப்படின்னு மனோஜ் சொல்ல, தஞ்சாவூர்ல இருக்க மருந்தீஸ்வரர் கோவில்ல உங்க பேர்ல விசேஷ அர்ச்சனை ஒண்ணு பண்ணாங்க, உங்க கண்ணுல ஏதோ ஆபரேஷன் நடந்ததாமே அப்படின்னு பெரியவர் கேட்க, ஆமாங்கிறாரு மனோஜ். எதுவும் பிரச்சனை வராம சரியாகணும்னு அந்த கோவிலுக்கு பணம் அனுப்பி உங்க பேர்ல அர்ச்சனை பண்ண சொல்லி இருந்தாங்க, நான் ஒரு வேலையா சென்னைக்கு வந்திருந்தேன், அப்படியே பிரசாதத்தை குடுத்துட்டு போலான்னு வந்திருக்கு, அவங்க இல்லீங்களா அப்படின்னு ஒரு கால் கேட்க, அவர் இங்க இல்ல வரமாட்டாங்கங்கிறாரு மனோஜ். இத அவங்க கிட்ட குடுத்துருங்க, நான் உங்க பேர்ல ஸ்பெஷல் பூஜை பண்ணியிருக்கேன், எந்த நோய் நொடியும் வராது அப்படின்னு ஒரு பிரசாத பையன் மனோஜ் கையில கொடுக்க, மனோஜ் அத கண்ணுல ஒத்தி வாங்கிக்கிறாரு. நிமிர்ற ஒரு நெத்தியில ரோகிணி விபூதி வச்சு விடுறாங்க. இவ்வளவு நாளா பயங்கரமா விபூதி அடிச்ச ரோகிணி இப்ப கொஞ்சமா விபூதி வைக்கிறத பார்த்து அப்படியே நெகிழ்ந்து போய் பாத்துக்கிட்டு இருக்காரு மனோஜ். முயல் மாதிரி ஈன்னு 2 பல்ல காட்டி சிரிக்க ஆரம்பிக்கிறவரு முகம் அப்படியே மாறி சிரிப்பு மறைஞ்சு போயிடுது. அவரு அப்படியே பிரசாத பையோட சிலை மாதிரி நிக்கிறாரு. நாளைய ப்ரோமோவுல ரோகிணி கிச்சன்ல ஏதோ செஞ்சுட்டு இருக்க, என்ன ரோகிணி நீங்க சமைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்க, ஆமா என்ன பண்றது, எனக்கு நானே சமைச்சுக்கணும்னு ஆன்ட்டி ஆர்டர் போட்டிருக்காங்கங்கிறாங்க ரோகிணி. அப்போ அங்க வர்ற ஸ்ருதி விழுந்து விழுந்து சிரிக்க, எதுக்கு சிரிக்கிறீங்க ஸ்ருதி அப்படின்னு ரோகிணி கேட்க, அவங்க உங்களை கிச்சன் பக்கமே கால்பட விடாம பாத்துக்கிட்டாங்க, மீனாவெல்ல இதெல்லாம் பண்ண சொல்லுவாங்க,
ஃபேவரைட் மருமக இப்ப சோறு பண்ற மருமகளா ஆயிட்டீங்க. எப்படி இருந்த நீங்க இப்படி ஆயிட்டீங்க அப்படின்னு ஆக்ஷனோட சொல்லிட்டு ஸ்ருதி சிரிக்க மீனாவும் லைட்டா சிரிச்சிடுறாங்க. பயங்கர கடுப்பாகுற ரோகிணி மீனாவை முறைச்சிட்டு நிக்கிறாங்க. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.